வாக்களிக்கிறது நம்மளுடைய உரிமை, உங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல. இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து தினந்தோறும் விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை மொத்தமாக பிஜேபிக்கு குத்தகைக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுலேருந்தே அப்படி தான் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த சின்னங்கள் ஒதுக்குறது, இந்த சின்னங்கள் ஒதுக்குறதுல பாஜகவுக்கு சார்பாக தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அவங்க கேட்ட சைக்கிள் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. இந்த சைக்கிள் சின்னம் அப்படிங்கிறது ஜி.கே. வாசனுடைய அப்பா ஆரம்பித்த 1996 தொடங்கின தமிழ் மாநில காங்கிரஸுடைய சின்னம். அந்த கட்சியவே கிட்டத்தட்ட 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க. ஜி.கே. மூப்பனார் தலைவராக இருந்தப்ப கொடுக்கப்பட்ட அந்த சைக்கிள் சின்னம் இப்போ திரும்பியும் ஜி.கே. வாசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சைக்கிள் சின்னம் அப்படின்னு எடுத்து பார்த்தா தமாகவுடைய சின்னம் அப்படின்னா, ஜி.கே. மூப்பனாருடைய சின்னம் அப்படின்னா, அன்னைக்கு ஜி.கே. மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த பல முக்கியமான தலைவர்கள் யாருமே இன்னைக்கு ஜி.கே. வாசன் கூட இல்லை. அவரை சுற்றி இன்னொரு 4 பேரை வச்சு மட்டுமே அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற ஒரே பேரை வச்சிருக்க ஒரே காரணத்தினால அவருக்கு சைக்கிள் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. சைக்கிள் சின்னம் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடைய சின்னமாக வேற இருக்குது. சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசம் தாண்டி மற்ற மாநிலங்கள்லையும் போட்டி போடுது. ஆக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியுடைய சின்னம் பல மாநிலங்களில் போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியுடைய சின்னத்தை பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு அவர் கேட்ட குக்கர் சின்னத்தையே கொடுத்துருக்காங்க. இதே டிடிவி தினகரன் பிஜேபி கூட சேராமல் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதல்ல தொப்பி சின்னத்தில் போட்டிக்கிட்டார். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமிலாம் அவருக்கு போய் ஓட்டு கேட்டதெல்லாம் கூட நாமெல்லாம் பார்த்தோம். அதில் அவர் வெற்றி பெற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அன்னைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தலையே நிறுத்துச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரனை பிரித்த பிறகு நடந்த இடைத்தேர்தலில் அவருக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் அவர் வெற்றியும் பெற்றார். குக்கர் சின்னம் டிடிவி தினகரனுடைய சின்னம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அப்படியான சூழலில் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ 40 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டு, நடந்த இடைத்தேர்தலையும் வேட்பாளர்களை போட்டு தேர்தல் பிரச்சாரத்தை டிடிவி தினகரன் தொடங்கினப்ப பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருந்த காரணத்தினால 2019 தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலாக கிஃப்ட் பாக்ஸ், பரிசு பெட்டின்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. டிடிவி தினகரனுடைய வாக்கு வங்கியே பெரும்பாலும் கிராமப்புற வாக்கு வங்கி, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாதிரியான கிராமப்புற வாக்கு வங்கியை மையமாக கொண்ட டிடிவி தினகரனுக்கு கிஃப்ட் பாக்ஸ்னு ஒரு சின்னத்தை கொடுத்து தேர்தல் ஆணையம் அரசியல் பண்ணுச்சு. அதெல்லாம் கூட அப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகுச்சு. இன்றைக்கி பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்ந்த உடனேயே அவர் கேட்ட குக்கர் சின்னத்தை உடனடியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் பாஜகவை கூட்டணியில் சேராத எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு சின்னம் கொடுக்கறதுல அவ்வளவு இழுபறிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தை அவங்க புதுசாக வந்த ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க உரிய தேதியில் அப்ளை பண்ணலை அப்படின்லாம் காரணம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு 7% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய சின்னத்தை எப்படி ஒரு புதுசாக ஒரு கட்சிக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் பிஜேபி ஆதரவாளரான ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்களால் கூட முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, மதிமுக அமைச்சரவையில் பங்கெடுத்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்துச்சு. 4 எம்பிக்கள் 5 எம்பிக்கள்லாம் அந்த கட்சிக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. அப்படி வலுவாக இருந்த கட்சி இன்னைக்கு பலவீனமாக இருக்குது. ஆனால் பம்பரம் சின்னம் அவங்களுடைய அடையாளமாக இருக்குது. அந்த பம்பரம் சின்னத்தில் போட்டிக்கிட்டு தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாங்க. அந்த கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக பம்பரம் இருந்துச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்கு அதே பம்பரம் சின்னம் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து மதிமுக போராடிக்கிட்டு இருக்கு. செத்தாலும் நாங்கள் எங்கள் சின்னத்தில் போட்டிக்கிடுவோம் அப்படின்னு மதிமுகவுடைய வேட்பாளர் துரை வைகோ திருச்சியில் உணர்ச்சி பிளம்பா அழுது பேசுகிற இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டார். இப்படியான சூழலில் இன்னைக்கு நீதிமன்றம் அவங்களுக்கு சின்னம் எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்ன பிறகு பம்பரம் சின்னம் கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிருச்சு. அதாவது சமாஜ்வாதிங்கிற ஒரு கட்சியோட சின்னமாக இருக்கக்கூடிய சைக்கிளை கூட தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுப்போம், மதிமுகவுக்கு பம்பரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ட்விஸ்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சின்னமாக இன்னைக்கு வந்து பானையை வந்து அவங்க கேட்குறாங்க. இந்த பானை சின்னம் அப்படிங்கிறது கடந்த 2 தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படுத்தின சின்னம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டிக்கிட்டப்ப விழுப்புரத்தில் போட்டிக்கிட்ட ரவிக்குமார் உதயசூரியன்லையும், சிதம்பரத்தில் போட்டிக்கிட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திலையும் போட்டிக்கிட்டாங்க. சிதம்பரம் தொகுதி முழுக்கவே பானை சின்னம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னம் அப்படின்னு தெள்ள தெளிவாகவே தெரியும். ஆக பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன், அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் பானை சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டுச்சு. அதில் 4 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு எம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த முறை 2 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதாவது மதிமுகவுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் குறைந்தது 2 தொகுதியில் போட்டிக்கிட்டா உங்களுக்கு வந்து பம்பரம் சின்னம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு தொகுதியில் போட்டி போடுறவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு காரணம் சொன்னாங்க. ஆனால் 2 தொகுதியில் விழுப்புரத்தில் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டிடுறாங்க. 2 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அது இல்லாமல் கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுல விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்காங்க. பல பகுதிகளில் வேட்பாளர்கள் கூட அறிவிச்சிட்டாங்க. ஆந்திராவில் காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் போட்டியிட போகிற ஒரு கட்சிக்கு அவங்க ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு அவங்களுடைய அடையாளமாக தொகுதி முழுக்க தெரிஞ்ச ஒரு சின்னத்தை கொடுக்கறதுக்கே வந்து இவங்க தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்காம இழுத்தடிக்குது. இதே மாதிரி தான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அவரை தாமரையில் நிற்க சொல்லி பாஜக அழுத்தம் கொடுக்குது. ஆனால் அவர் நான் தனி சின்னத்தில் நிற்கிறேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு அடம்பிடிச்சு ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் இன்னும் சின்னமே ஒதுக்காமல் அவரை இழுத்தடிக்கிறாங்க. அவருக்கு பதிலாக இன்னும் 4 ஓ பன்னீர்செல்வத்தை போட்டு சுயேட்சையில் நின்னீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க, தாமரையில் நில்லுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை அப்படிங்கிறது முழுக்க ஆளுகிற பாஜகவுடைய ஒரு கைப்பாவையாக தான் இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையமே இயங்கிக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொறுப்பில் இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்கெல்லாம் சேர்ந்த குழு தான் நியமிக்கும் இருந்துச்சு. அதில் நீதிபதியை நீக்கிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த 2 பேர் மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க சேர்ந்து நியமிக்கிறது அப்படின்னு முடிவெடுத்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் அவருடைய பதவி காலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை ராஜினாமா பண்ணிட்டு போக வச்சு அவருக்கு பதிலாக அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரு தேர்தல் அதிகாரியை ஆணையரை நியமித்து அந்த தேர்தல் ஆணையர் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தேர்தல் ஆணையமே ஒரு சார்பாக தான் ஈடுபடுது, ஒரு சார்பாக தான் செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப வலுவாக சமூகத்தில் எழுந்திருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை வந்து விசாரணைக்கு வளையத்துக்கு உள்ளே கொண்டு வருது. எதிர்க்கட்சிகளை செயல்பட விடாமல் முடக்கிறாங்க. வருமான வரித்துறை தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சியான காங்கிரஸுடைய வழக்குகளை முடக்குது. தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளா பிஜேபி அணியில் இல்லாத கட்சிகளுடைய சின்னங்களை முடக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக பாஜக வந்து இந்த தேர்தலுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இடியோடையும் ஐடியோடையும் எலெக்ஷன் கமிஷனுடையும் பாஜக கூட்டணி வச்சிருக்கு, அவங்களுக்கு மற்ற கட்சி கூட்டணி தேவையில்ல அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனங்களா மீம்களா சமூக வலைதளங்களில் பதியப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நேரடியாக தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ, வருமான வரித்துறை இது எல்லாமே பாஜகவுக்காக தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறதுனால, சட்டமன்ற உறுப்பினரை வென்றிருக்கிறதுனால, நாடாளுமன்ற உறுப்பினராக வென்றிருக்கிறதுனால நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட திருமாவளவன் இருந்தார். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதில் மண்ணெளி போட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நோக்கி திருமாவளவன் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. டெல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு மாலைக்குள்ள இந்த பானை சின்னம் ஒதுக்குறது தொடர்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டிருக்கு. இப்படித்தான் மதிமுகவுக்கு சொல்லப்பட்டுச்சு. கடைசி நேரத்தில் பம்பரம்
விளம்பரம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவோட இன்னொரு அணிதானா அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் கேள்வி எழுப்புது. தேர்தல் தேதி அறிவித்ததில் கூட தமிழ்நாட்டுக்குள்ள பிரதமர் வந்து நலத்திட்டங்கள் தொடங்குறங்கிற பேரில் எல்லா ஊர்லேயும் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் நடத்தி முடித்த பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் தேதியை உடனடியாக 34 நாளில் நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. பீகாரில் 4 தொகுதி, 5 தொகுதி, 8 தொகுதின்னு 7 கட்டமாக தேர்தல் அறிவிக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் பிரதமர் பிரச்சாரத்துக்கு போகணும் பார்த்தீங்களா. அதுக்காக தேர்தல் ஆணையத்தின் மீதே மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழப்பு ஏற்படுற இந்த வேலைகளில் ஈடுபட்டால் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்தியாவுடைய ஜனநாயகம், இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா பார்க்கப்படுது. அந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பட்டத்தை இன்னைக்கு பறிக்கிற வேலையில் நரேந்திர மோடியும் தேர்தல் ஆணையமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது.